வணக்கம். இன்னைக்கு கண்டென்ட் என்னன்னா ஸ்போர்ட்ஸு எஜுகேஷன். ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன் ப்ளஸ் அகடமிக் நார்மல் எஜுகேஷன் இதை பற்றி நான் பேச போகிறேன். இந்த கான்செப்ட் நான் பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னோட நண்பி ஒருத்தி, என் கூட 11th 12th படித்தவா நண்பி ஒருத்தி. அவளுக்காக இந்த கான்செப்ட். இந்த நண்பிங்கிற வேர்டை கேட்கும்போதே நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு இல்லை, என் கூட படித்த பையமாக இருக்கும், சில தெரியும் யார் இந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்கன்னு. அது ஒரு மேக்ஸ்ட் சார். அவர்கிட்ட படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே நான் யார் சாரி நான் யாரை சொல்கிறேன்னு தெரியும் அவங்களுக்கு. ஓகேவா? அந்த சார் மட்டும் தான் இந்த வேர்டை யூஸ் பண்ணுவார். அவங்கள்ட்ட தான் முதல்ல இந்த வேர்டு படித்தேன். நண்பி, நண்பன் இருக்கிற மாதிரி நண்பி அப்படிங்கிற ஒரு வேர்டை அவர் தான் யூஸ் பண்ணுவார். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நார்மலாக இப்போ ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் எடுத்துட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. எப்படி தெரியுமா மார்க்கெட் பண்ணுவாங்க? எங்கள் ஸ்கூலில் நாங்கள் 500க்கு இத்தனை மார்க் எடுத்த பிள்ளைங்கள் இத்தனை இருக்குது, நாங்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் 90 95% கிட்ட நாங்கள் ரிசல்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு படிப்பு சம்மந்தமான விஷயங்களை மட்டுமே பேசுவாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். நல்லா படிக்கிற பசங்க நிறைய பேர் என்னன்னா பிசிக்கலாக ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ரொம்ப வீக்காக இருப்பாங்க. என் கூட படித்த பையன்மார் கூட நான் பார்த்துருக்கேன். பிசிக்கலாக ரொம்ப வீக்காக இருப்பாங்க. நல்லா படிக்கிற பசங்களில் அறிவு கூர்மையில் பயங்கரமாக இருப்பான். பட் பிசிக்கலாக ரொம்ப வீக்காக இருப்பான். மனதளவில் ரொம்ப வீக்காக இருப்பான். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் 10th படிக்கும்போது எனக்கெல்லாம் 100 மார்க் கிடைச்சாலும் ஒன்று தான், 35 மார்க் கிடைச்சாலும் ஒன்று தான். ஏன்னா நான் 11th படிக்கும்போது 100க்கு 98 எடுத்திருக்கேன், 100க்கு 8 மார்க்கும் எடுத்திருக்கேன். அதுக்கு சில பல காரணங்கள் அது இருக்கட்டும். ஓகே, ஸோ எனக்கு எப்போவுமே ஒரே ரியாக்ஷனாக தான் இருக்கும். எனக்கு மனசு எல்லாத்தையும் ஏற்றுக்கிடும். இது மாதிரி நிறைய பேருக்கு அவங்களோட மனசு ஏற்றுக்கிடும். ஆனால் ஒரு பையன் 98 மார்க்கு அழுதான். பையன் அழுதான். ஓகேவா? பையன் என்னோட ஸ்கூலில் என் கூட படித்த பையன் ஒரு மார்க் 98 மார்க் எடுத்ததுக்கு அழுறான். 100 கிடைக்கலையே அப்படிங்கிறதுக்கு அழுறான். அவனோட மனசு அதை ஏற்றுக்கல. அவன் நம்ப முடியலை, அவனால் 100 கிடைக்கலையே அப்படின்னு. பட் இப்போ நார்மலாக அது எப்படி எடுத்துக்கணும்னு நம்ம, ஓகே இந்த எக்ஸாம் இல்லை அடுத்த எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்குள்ளே அந்த கான்ஃபிடென்ட், அதோட என்ன சொல்கிறது, அது பாசிட்டிவ் திங்கிங் வரணும் நமக்கு. அதனால இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சுத்தமாக கிடையாது. நாங்களாவது ஓகே 1-2 பேருக்கு தான் இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாமே இதை பற்றி கேர் பண்ணுறதும் கிடையாது. இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சுத்தமாக கிடையாது. ஜீரோ அடித்து சொல்லுவோம். இந்த மாதிரிப்பட்ட திங்கிங் அவங்களுக்கு கிடையவே செய்யாது. ஜீரோ இதில் இருக்காங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது இப்போ. அது ஒன்று முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கூலாக இருந்தோன்னா நீங்கள் எஜுகேஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷனுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸ்போர்ட்ஸ் ஒரு எஜுகேஷனாக நீங்கள் திங்க் பண்ணுங்கள். நீங்கள் அதை நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வாங்க. ஓகே, நம்ம ஸ்போர்ட்ஸ் ஒரு எஜுகேஷன் தான், விளையாட்டம் அதுவும் ஒரு கலை தான். கலை மாதிரி அதுவும் ஒரு கலை தான். கல்வியில் எந்த கல்வி கலையில் சிறந்திருக்கும் நிறைய மார்க் எடுப்பான். அந்த கலையில் கம்மியாக இருக்கும், கம்மியாக எடுப்பான். அப்போ அவன் விளையாட்டில் விளையாட்டுத்துறையில் ஒருவேளை அதிகமாக இருப்பான். அவனுக்கு அப்படிங்கிற ஒரு பார்த்து நீங்கள் நல்லா படிக்கிறவனை மட்டும் மேலே கொண்டு வரணும். இப்போ விளையாட்டுக்கு தெரிஞ்சவனெல்லாம் கீழே வச்சிருக்கணும்னு சொன்னால் அது ஸ்கூல் கிடையாது. அது நார்மலாக நம்ம ப்ரைவேட் ஸ்கூலில் பிஸ்னஸ் தான், அது வேற இருக்கட்டும். பட் தயவு செஞ்சு இதை பார்த்து டீச்சர்ஸ் அதை கொஞ்சம் திருந்துறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பிடி வீட்டெல்லாம் கடன் வாங்குற பழக்கம் என்ன இருக்கும். எனக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் எப்படின்னு தெரியல, பட் நான் படித்த ஸ்கூலில் இருந்துச்சு. அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடம் அதுல எல்லாம் இருந்துச்சு. அதனால சொல்கிறேன், பிள்ளைங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், அப்புறம் ஒரு போட்டி, நான் வரணும் மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர ஒரே ஒரு இடம் என்னன்னா எல்லாருக்குமே வரக்கூடிய இடம். அந்த எண்ணம் எல்லாருக்குமே பரவாயில்ல எல்லாரும் வரக்கூடிய இடம் ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டு மட்டும்தான். இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துட்டீங்கன்னா அங்கே நல்லா நிறைய மார்க் எடுக்கணும். அடுத்த நான் 1 ரேங்க் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், நான் 100 மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது படிக்கிற பசங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, 10 பேர் நல்லா படிப்பாங்க. அந்த 10 பேருக்கு மட்டும்தான் அந்த மனப்பான்மை இருக்கும். அந்த 30 பேரை நீங்கள் கிரவுண்டில் விட்டீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு நல்லா அழகாக ப்ராக்டிஸ் கொடுத்து விளையாட விட்டீங்கன்னா, அந்த 30 பேருக்கு மைண்டில் என்ன இருக்கும், நான் வரணும் ஃபர்ஸ்ட்டு எல்லாருக்கும் அந்த மனசில் இருக்கும். ஏன்னா அது அவங்களால பண்ண முடியும். ஏன்னா அது அவங்களோட பிசிக்கலாக அது வரக்கூடிய விஷயம், பிசிக்கலை யூஸ் பண்ணி வரக்கூடிய விஷயம். ரெண்டாவது டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி, அது செகண்டு. ஆனால் அவங்க அவங்களோட ஹார்ட் ஒர்க் அதில் போடுவாங்க. ஸ்போர்ட்ஸில் நான் பார்த்துருக்கேன், கிளாஸில் பாடம் எடுக்கும்போது படிக்கிற டைமில் தூங்குற பசங்களை பார்த்துருக்கேன். ஸ்போர்ட்ஸ் டைமில் பிடி பீட்டில் தூங்குற ஒரு பையனை பார்த்து கிடையாது. ஒதுங்கி இருக்கிற ஒரு பையன், சுகம் இல்லாமல் ஒதுங்கி இருப்பாங்க, அது வேறு. எல்லாம் ஒதுங்கி இருக்கிற ஒரு பையனை நான் பார்த்தது கிடையாது, ஒரு ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்து கிடையாது. அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு விளையாடுறது பிடிக்குது, விளையாடப்படணும். அப்போ தான் இப்போ பிள்ளைங்களுக்கு இப்போ ஒரு காம்படிஷன் நடக்கும், ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன். அதில் தோத்தாங்கன்னா அவங்க அதை பெருசாக எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வெறி வரும், அடுத்த தடவை நான் பாஸ் ஆகணும், அடுத்த தடவை நான் பாஸ் ஆகணும், அடுத்த தடவை நான் எப்படியாவது வின் பண்ணணும், அடுத்த போட்டியில் நான் கலந்துக்கிட்டு நான் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வரும். அதாவது அவங்களால தோல்வியை ஏற்றுக்க முடியுது. இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுக்கணும். இது என்னடா, நீங்கள் ஒரு 4 கள்ளிப்பெட்டிக்குள்ள அடைச்சி விட்ட போல ரூமுக்குள்ள அடைச்சி போட்டு கிளாஸை மட்டும் எடுத்துட்டு பாடத்தை படிச்சுட்டு நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு குழந்தைங்க கொடுக்குது, இல்லை வீட்டுக்கு தலைமாறுல கொடுக்குதீங்களா? நீங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் தான் பண்ணுறாங்க. எத்தனை பிள்ளைங்க அவங்க ஓனா பண்ணுறாங்க ப்ராஜெக்ட்டு? ஒன்றும் கிடையாது, எல்லாம் பேரண்ட்ஸ் தான் பண்ணுறாங்க. அதனால நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் அறிவாக யோசிங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்க, டீச்சர்ஸ் மாதிரி யோசிங்க. ஓகேவா? அதனால இந்த
ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியமாக பிடி பீரியட்லாம் கடன் வாங்காதுங்க. அது ஃபர்ஸ்ட். ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. பிடி டீச்சர்ஸ் ஏதாவது இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் நான் போகிறேன் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு இல்லாமல் பிடி பீரியடை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வீக்லி 1 or 2 ஹவர்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த 2 ஹவர்ஸை யூஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸ்லேயே அது நீங்கள் பயங்கர ஆர்வமாக இருந்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸை நீங்கள் அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அவங்க அதை ஃபாலோ பண்ணட்டும். வேற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் இருக்கு. ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லி கொடுங்க. கொடுக்கும்போது அதில் அவன் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் அவன் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதிகமான டெவலப்மெண்ட் அதில் இருக்கும். அப்போ அவனோட ரிசல்ட் பெருசாக இருக்கும். அதில் நீங்கள் ஜஸ்ட் என்னடா நான் வந்து படிப்பில் பயங்கரமாக மறத்திட்டேன் எடுத்துனேன் அது மேட்ரே கிடையாது. ஸ்போர்ட்ஸ் முக்கியம். ஏன்னா நம்ம நாட்டிலே வந்து ஸ்போர்ட்ஸை வந்து ஸ்போர்ட்ஸில் சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நம்ம ஸ்கூல்லேயே வாய்ப்பு கிடைக்கலையே, அப்படி எப்படி நம்ம வந்து ஸ்போர்ட்ஸில் முன்னேறுவான்? அதனால வந்து நீங்கள் எஜுகேஷனில் முக்கியத்துவம் கொடுங்க. சேம் ஸ்போர்ட்ஸுக்கும் கொடுங்க. இதுதான் என்னோட ரிக்வெஸ்ட்டு. அடுத்த வேறு விஷயங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.